வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கறத வச்சீங்கன்னா நோட்டிபிகேஷன் மூலமா நம்ம வீடியோஸ் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து முதல் ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்சோட டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி பிப்ரவரி வியாழக்கிழமை நமக்கு மதியம் 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாரும் ஒரு மணிக்காச்சும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ரெடியா இருந்துக்கோங்க. மேட்ச் நாக்பூர்ல நடக்குது. அண்ட் டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு தேவையான பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே நம்ம தெளிவா கொடுத்துருவோம். ஸோ அதனால மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிச்சோட பவுண்டரி லைன், பிச்சோட வியூ, ஏன்னா இது T20 அப்படின்னா நைட் மேட்ச் மட்டும்தான். இது டே அண்ட் நைட் மேட்ச். அதனால கொஞ்சம் பிச் ரிப்போர்ட் எல்லாமே கொஞ்சம் T20 விட இது கொஞ்சம் வித்தியாசங்கள் அதிகமாவே இருக்கும். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இதுவரைக்கும் இன்னமும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேண்டசி ஆப்பா நான் சொல்லுவேன். நீங்க ஒரு சின்ன லீக்ல ஸ்மால் லீக் விளாண்டாலும் சரி, நீங்க ஒரு பெரிய லீக்ல ஸ்மால் லீக் விளாண்டாலும் சரி, இந்த ஆப் உங்களுக்காகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மி. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல்னு சொல்லி எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. மறக்காம ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிச் ரிப்போர்ட், இந்த நாக்பூர் பிச் ரிப்போர்ட்டை பத்தி பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா இதுல ரீசெண்டா ஓடிஐ மேட்ச், இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்ச் பாத்தீங்கன்னா 2007 ஆஸ்திரேலியா கூட நம்ம மோதி இருக்கோம். அதுக்கப்புறம் 2007 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு. 15 ஒரு 17-18 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த பிச்சை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை ஒரு ஓடிஐ மேட்சுக்கு கூட. அதனால இந்த பிச்சை ரிப்போர்ட் இவ்வளவு இது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பட் நான் மறுபடியும் சொல்றது, 1:30 மணிக்கு டாஸ்னா 1 மணிக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல பாருங்க. நீங்க 5 T20 மேட்சுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லா மேட்சுக்கும் 6:30க்கு தெளிவா பிச் ரிப்போர்ட், பிச்சோட பவுண்டரி லைன், பிச்சோட வியூ எல்லாமே தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் சொல்றேன். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் நாக்பூர்ல நமக்கு 14 ஓடிஐ இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு. அதோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 9, பேட்டிங் செகண்ட் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 0ல இருந்து 200க்குள்ள ஒரு 4 இன்னிங்ஸும், 200 to 249க்குள்ள 8 இன்னிங்ஸும், 250 to 99க்குள்ள 6 இன்னிங்ஸும், 300 பிளஸ் 10 இன்னிங்ஸ் இருக்கு. ஸோ அதிகமா இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா வருது. அதே போல ஒரு ஆவரேஜான ஸ்கோரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 280ல இருந்து 300 வரைக்கும் சொல்றாங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா 350 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாவே 154க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க லோ ஸ்கோர்ல. இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் 11 வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவை வச்சு பிளேயர்ஸோட இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் நீங்க மஸ்ட் பிக் ஆப்ஷன் கொடுக்கணும், ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ஸ், மினி லீக், மெகா லீக், கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லி 5 தான் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில ஓப்பனிங் ஆடக்கூடியது ரோஹித் சர்மா அண்ட் ஜாய்ஸ்வால். 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரோஹித் சர்மா ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஜாய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எப்பவுமே ஒரு பிளஸ்ஸா இருக்கும் எந்த டீமுக்கா இருந்தாலும் சரி. ரோஹித் சர்மா கரண்ட்ல நல்ல ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் மேட்சா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த ஓடி கிரிக்கெட் T20 எல்லாமே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பெருசா ஃபார்ம்ல இல்ல, கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ரோஹித் சர்மா திடீர்னு ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு, இல்லைன்னா ஸ்கோர் பண்ண மாட்டாரு. அதே போல ஜாய்ஸ்வால் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஆஸ்திரேலியாலே போய் ஒரு செஞ்சுரி போட்டாரு, மத்த எல்லா மேட்சும் ஓரளவுக்கு நல்லா அடிச்சாரு. பட் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுக்கு அடுத்து விராட் கோலியும், முன்னாடி இருந்த விராட் கோலி இல்லை. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சீரீஸ் நடக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு மேட்ச் மட்டும் தான் கிங் பெர்ஃபார்ம் பண்றாரு. மீதி எல்லா மேட்சுமே சொல்ற லெவலுக்கு ஒன்றும் விராட் கோலி கிட்ட இருந்து அந்த பெரிய ஒரு ரன்ஸ் நம்மகிட்ட கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடம் 4வது இடம் 2 டவுன் ஸ்ரேயஸ் ஐயர் ஆடலாம், இல்லைன்னா சுப்மன் கில் ஆடலாம். இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஆடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா KL ராகுல் எதுவும் எடுத்துட்டு வர்றாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. அது கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 4வது 2 டவுன் இடத்துல ஆடக்கூடியது ஸ்ரேயஸ் ஐயரா இருந்தாலும் சரி, சுப்மன் கில்லா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்ம்ல இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் ரொம்ப பெரிய ஃபார்ம்ல இல்லைனாலும் இந்தியா பிச்சுன்னு வரும்போது கொஞ்சம் ஆடக்கூடிய யங் டேலண்டட் பிளேயர்ஸ் தான் 2 பேருமே.
அடுத்து ரிஷப் பண்ட் நல்ல ஒரு ஃபார்ம், எப்ப பார்த்தாலும் சரி ஒரு ஆஸ்திரேலியா கூட போய் ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடிடுவாரு. பிளஸ் விக்கெட் கீப்பர் நமக்கு வந்து அவரு தான். அடுத்து ஹர்திக் பாண்டியா பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க T20 ரிசல்ட்லயே பாத்தீங்கன்னா 5 மேட்ச் ஆனாரு, 4 மேட்ச் வந்து பெஸ்டான ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துட்டாரு. அதனால ஹர்திக் பாண்டியா வரைக்கும் நீங்க வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சோ இப்போ இந்த 6 பேட்டிங் இந்தியாட்ட இருக்கு. சோ இந்த 6 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் டபுள் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து கண்டிப்பா இந்தியா டீம்ல வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பேட்டிங் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 50ல இருந்து 80 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. அடுத்து ரிஷப் பண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரீசன், ஒரு விக்கெட் கீப்பரோட ஆப்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ரன் அவுட், ஒரு கேட்ச், ஒரு ஸ்டம்ப் ஹிட்னு நிறைய ஆப்ஷன் அவருக்கு பின்னாடி இருக்கு. அதுவும் ஓடிஐ கிரிக்கெட்ல கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மாவா, ஜாய்ஸ்வாலா, விராட் கோலியா, ஸ்ரேயஸ் ஐயர் பார்க்கும்போது நான் வந்து இந்த ஜாய்ஸ்வாலுக்கு வந்து சொல்லுவேன். ஸோ இந்த டாப் 6ல இந்த 3 பேருக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். பட் உங்க ஆப்பனண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த 2 பேருக்கும் கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. பட் அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். அதே போல பவுலிங் ஆப்ஷன்ல ஜடேஜா இருக்கிறாரு. ஸோ ஒரு முக்கியமான ஒரு மெயின் ஸ்பின்னர் நம்ம டீமுக்கு. அது போக அவர்கிட்ட இப்போ இந்தியாவோட பேட்ஸ்மேன் வந்து ஒருவேளை ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டப்பு விக்கெட் விட்டாங்க அப்படின்னா ஜடேஜா வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 40, 30 அந்த மாதிரி ரன் அடிச்சு கொடுக்கறது நமக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அடுத்து அக்சர் பட்டேலும் அதே போலதான். நான் எப்பவும் சொல்றேன், அக்சர் பட்டேல வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்க. இந்த T20 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எல்லா மேட்ச்லயுமே மினிமம் ஒரு விக்கெட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாரு. ஒரு சில மேட்ச்ல அவருக்கு அந்த பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சா அதுலயும் ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிப்பாரு. அதுதான் அக்சர் பட்டேல். அவரை வந்து யாரும் பெருசா கவனிக்க மாட்டோம். பட் ஒரு கவனிக்க தகுந்த ஒரு பிளேயர் தான் அக்சர் பட்டேல். அடுத்து குல்தீப் யாதவ். இந்த டெஸ்ட்னு இந்த ஓடிஐ கிரிக்கெட் வந்துட்டாலே குல்தீப் யாதவ் கையில பிடிக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா அவருடைய 10 ஓவர் ஸ்பெல்ல வந்து பவுல் பண்ணுவாரு. அது போக குறைஞ்சது 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நான் கன்ஃபார்ம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரிதான் குல்தீப் யாதவோட அட்டாக் வந்து இருக்கும். அடுத்து பும்ரா. நான் பும்ரா பத்தி சொல்றதுக்கு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஆஸ்திரேலியால போய் விக்கெட் எடுத்த மனுஷன் இந்தியா பிச்சில எல்லாம் எடுக்கிறதுக்கு சொல்லவா வேணும். அடுத்து சிங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டீமோட இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. யாரெல்லாம்? பும்ராவும் சிங்கும் தான் இனிஷியல். ஒரு 8 ஓவர் வரைக்கும் 2 பேர் சேர்ந்து மாத்தி பவுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. 9வது ஓவர் ஹர்திக் பாண்டியா வந்தாருன்னா அடுத்து குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ஜடேஜான்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்து ஒரு 10 ஓவர் 15 ஓவர் அட்டாக் பண்ணுவாங்க. கடைசிலையும் பாத்தீங்கன்னா பும்ரா, சிங்கு, ஹர்திக் பாண்டியா 3 பேர் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் கவனமா தான் டீம் செட் பண்ணும். இப்போ இந்த 5 பவுலிங் ஆப்ஷன்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பும்ராவை வந்து கண்டிப்பா உங்க டீம்ல இருக்கணும், குல்தீப் யாதவும் உங்க டீம்ல இருக்கணும். மீதி உங்களுக்கு ஜடேஜா வேணுமா, அக்சர் பட்டேல் வேணுமா, சிங் வேணுமாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டிங் பேக்கப்போட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜடேஜா, அக்சர் பட்டேலோட போகலாம். இல்ல ஒன்லி எனக்கு பவுலிங் ஆப்ஷன் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிங்கே ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச நீங்க சிங்கே ட்ரை பண்ணலாம். ஏன்னா மினிமம் 1 or 2 விக்கெட் எடுப்பாங்க. அட்லீஸ்ட் சிங்கார் அக்சர் பட்டேல வந்து நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஜடேஜா கூட ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா நிறைய மேட்சஸ் வந்து ஆடல. அக்சர் பட்டேலாச்சும் கொஞ்சம் இந்த T20 ஆடி இருக்கிறாரு, சிங் ஆடி இருக்காங்க. அந்த காரணத்தினால நான் வந்து இது பண்றேன். ஜடேஜா மொக்க பிளேயர் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நல்லா ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா ஆக்டிவா கேம்ஸ் வந்து ஆடி இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து சொல்றோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் வந்து T20 கிரிக்கெட்ல இவ்வளவு மோசமா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் 4-1 அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. போராடினாங்க, அதை பாராட்டணும். இங்க வந்து பிலிப் சால்ட்டும் பென் டக்கர்டும் தான் இன்னிங்ஸ் வந்து ஆட போறாங்க. ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். பிலிப் சால்ட் லாஸ்ட் T20 பயங்கரமானாரு. பென் டக்கர்ட் வந்து ஒரு 3 T20 நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடுறாரு. எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் இருக்கு. பிளஸ் இந்த 2 ஓப்பனரையுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்கோர் பண்றது கஷ்டம். ஏன்னா பும்ராவையும் சிங்குவையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கும் போது கொஞ்சம் கண்டிப்பா அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஜோ ரூட் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு தலைவர். இந்த யாரு நம்ம SA T20 ஒரு பெரிய ஆல்ரவுண்டர். 1 டவுனும் ஆடுறாரு, 4 ஓவர் 3 ஓவர் 2 ஓவர் பவுலிங்கும் பண்றாரு, எல்லா மேட்சும் விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு.
ஸோ சம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட் இருக்கிறாரு. அடுத்ததா ஹாரி ப்ரூக் வந்து அந்த லெவலுக்கு ஒன்றும் ஆடல. இந்த T20ல ஒரே ஒரு 50+ ரன் மட்டும் ஒரு மேட்ச் 51 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து பட்லர் சொன்ன மாதிரி எல்லா மேட்சுமே ஒரு கணிசமானாரு. லாஸ்ட் ஒரு 2 T20 கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருந்தாரு. அடுத்து லிவிங்ஸ்டோனும் சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பெருசா ஆடி கொடுக்கல, ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. ஸோ இந்த டாப் 6 வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து ஜோ ரூட்டுக்கு எடுத்துருங்க. ஏன்னா நல்ல ஃபார்ம்ல வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே போல நீங்க பட்லருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அவர்கிட்ட கணிசமான ஒரு 30-40 ரன் டப்புன்னு வந்து 2 6 2 4 அடிச்சு கொடுத்து ரன்னை வந்து கொண்டு போயிடுவாரு. மூணாவது ஆப்ஷன்ல உங்களுக்கு ஒண்ணு பிலிப் சால்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லைன்னா லிவிங்ஸ்டோனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா லிவிங்ஸ்டோன்ட்ட வந்து பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. அதனால நான் லிவிங்ஸ்டோனுங்கிறேன். இல்ல எனக்கு பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போதும் அப்படின்னு நினைச்சா பிலிப் சால்ட்டை கொண்டு போங்க. எனக்கு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா நீங்க வந்து லிவிங்ஸ்டோன் எடுங்க. ஏன்னா அவர் தான் அந்த டீம்ல 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. 5 ஓவருக்கு மேல பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது மெயின் ஸ்பின்னரும் கூட, அதனால நம்ம வந்து அவரை சொல்றோம். அடுத்ததா ஜிம்மி ஓவர்டன் நல்ல ஒரு ஃபார்ம்ல எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஓடிஐல பேட்டிங் வாய்ப்பு கூட இருக்கு, அதனால கண்டிப்பா அவரை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து கார்ஸ் இந்த சீரீஸ்ல இங்கிலாந்துக்கு அதிகமா விக்கெட் எடுத்து கொடுத்த லிஸ்ட்ல அவரும் இருக்கிறாரு. அந்த மாதிரி 4 மேட்ச் ஆனாரு, ஆனா விளாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்த ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அடுத்து ஆர்ச்சர் அந்த லெவலுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பெருசா இருக்கிறதுல அதிகமா அடி வாங்கினது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல அது ஆர்ச்சரா தான் இருக்க முடியும். அடுத்து ஆதில் ரஸ்கித் நான் எப்போ சொல்றது போல ஒரு விக்கெட் உங்களுக்கு கேரண்டி. அது போல 10 ஓவர் கம்ப்ளீட்டா ஸ்பெல் பண்ணுவார். அவரோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஒரு விக்கெட், அது எப்பேற்பட்ட டீமா இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அடுத்து மகமூடு வந்து லாஸ்ட் T20 2 T20 ஆடினாரு, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ மகமூடு உள்ள வரலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் கூட வரலாம். இந்த 5 பிளேயர்ஸ்ல பவுலிங்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜிம்மி ஓவர்டன். ஏன்னா பேட்டிங் பேக்கப் இருக்கு. கார்ஸ் நல்ல செம்மையா பவுல் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா ஆர்ச்சர் எடுக்கிறது உங்க விருப்பம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆர்ச்சர் எடுக்கிறதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கூட நீங்க வந்து போயிடலாம். ஸோ இப்போ ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். ஸோ இவ்வளவு நேரம் பிளேயர்ஸோட ப்ரிவியூ லைட்டா பார்த்துட்டு ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்கா உங்களுடைய டீம்ஸ்ல எடுக்க வேண்டியது யாரெல்லாம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஹர்திக் பாண்டியா. என்ன ரீசன்னா பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங்கும் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பும்ரா வந்து சொல்லவே வேணாம். இந்தியாவோட 10 ஓவரை வந்து பவுல் பண்ணுவாரு. நமக்கு வந்து 1ல இருந்து 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. அடுத்து ஜடேஜா வந்து நான் ஏன் ஜடேஜாவை மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கொடுத்தேன் அப்படின்னா செலக்டட் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது நல்லாவே இருக்கிறாரு. அது போக ஜடேஜா கிட்ட வந்து பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங்கும் இருக்கு. நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு நீங்க மேட்ச்ல, ஒரு 15 ரன் அடிச்சு கொடுக்காரு அப்படின்னா கூட ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் பிளஸ் 15க்கு முதல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ வருது இந்த இதுக்கே. அவர் எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்லாம் சேர்த்து குறையாம 50+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெறும் ஒரு விக்கெட் 15 ரன் அடிச்சு கொடுத்தா. அதனாலதான் நான் மஸ்ட் பிக் ஆப்ஷன் கொண்டு வந்தேன். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா கார்ஸ் நான் சொன்னது போல இங்கிலாந்து டீமோட 10 ஓவரை வந்து கம்ப்ளீட்டா ஸ்பெல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலர். அது போக நீங்க 1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஜோ ரூட் செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாரு. இங்கிலாந்து டீம்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஆனா இன்னொன்னு என்னன்னா அவர் வந்து வேற கண்ட்ரி ஃபார்மேட்ல தான் ஃபார்ம்ல இருந்தாரு. திடீர்னு இந்தியாவுக்கு வந்தா என்ன வேணா நடக்கலாம். பட் குறையாம நீங்க வந்து ஒரு 30+ ரன்னு ஒரு 40+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்ங்கிறதுனால ரூட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறேன். அடுத்து பட்லர் உங்களுக்கே தெரியும் செலக்டட் பெர்சன்டேஜ்ல 80 பேர் வந்து பட்லரை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது போக எப்படி பார்த்தாலும் ஒரு 30+ ரன்னாச்சும் அடிச்சு கொடுத்துருவாரு. அதனால நீங்க கண்டிப்பா பட்லருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இப்ப நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ட்டுக்கு வந்து பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் அவருக்கு வந்து இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, ஒரு ஸ்டெம்பிட்டும் ஒரு கேட்சும் பண்ணிட்டாருன்னா 20 பாயிண்ட் கிடைச்சிடும். ஒரு விக்கெட் ஒரு ரன் அவுட் பண்ணி டைரக்ட் ரன் அவுட் பண்ணா 12 பாயிண்ட், ஒரு கேட்ச் பண்றாரு அப்படின்னா 8 பாயிண்ட். ஸோ அதுல ஒரு 20 பாயிண்ட் பூஸ்ட் கிடைக்கும். பிளஸ் பிளேயிங் லெவல்ல ஒரு 4 பாயிண்ட், 25 பாயிண்ட் வந்து பூஸ்ட் பிஃபோர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே. அது வந்து பயங்கரமான அட்வான்டேஜ். விராட் கோலியை ட்ரை பண்றது உங்களுடைய விருப்பம். குறையாம நம்ம வந்து ஒரு 20ல இருந்து ஒரு
35 ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் நல்ல பேட்டிங் பிச்சா இருந்தா எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா விராட் கோலியோட ஃபார்ம் வந்து ரொம்ப ரஞ்சி டிராஃபிலே சுமாரா தான் ஆடி இருக்கிறாரு. சோ குல்தீப் யாதவ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மினிமம் 2 விக்கெட் கேரண்டி அப்படின்னு என்னால சொல்ல முடியும். எப்படி வருண் சக்கரவர்த்தி போல் பண்ணாரு T20க்கு அதே போல. ஆர்ச்சர் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பேட்டிங்கை நம்பி போறதுக்கு நீங்க ஒரு பவுலிங் ஆப்ஷன் எடுக்கலாம். அதுக்காக நான் வந்து ஆர்ச்சர் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க ஒரு பேட்டிங் எடுக்கீங்க, ஹாரி ப்ரூக் வந்து ஒரு 30 ரன் அடிச்சு கொடுக்காரு வைங்களேன், அந்த பாயிண்ட் ஆர்ச்சர் வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா ஆர்ச்சர் கிட்ட இருந்து கன்ஃபார்ம் அவர் எவ்வளவு அடி வாங்கினாலும் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. அதே போலதான் மகமூடும் ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. ஓவர்டன் கிட்ட இருந்து நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங்கும் இருக்கு. ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால நான் வந்து ஓவர்டனுக்கு வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கிறதுனால ஸ்மால் லீக்ல வந்து உங்களுக்கு சஜஷன்ல சொல்றேன். ஸோ இந்த 6 பிளேயரும் ஸ்மால் லீக்ல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஒரு மினி கிராண்ட் லீக் போடுறீங்க, ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய லீக், இல்ல ஒரு 20 பேர், இல்ல ஒரு 30 பேர், இந்த மாதிரி கான்டெஸ்ட் எல்லாம் எக்ஸல் லெவல்ல நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ரோஹித் சர்மாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து மிஸ் ஆர் ஹிட் இந்த மாதிரி டைப். ஒன்னு அவரை எடுத்தீங்கன்னா சுத்தமா சோழி முடிச்சு விட்டு போயிடுவார், இல்லைன்னா ஒன் சைடா உங்களுக்கு வின்னிங் வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் மிஸ் ஆர் ஹிட் பிளேயர் தான். லிவிங்ஸ்டோனும் அதே மாதிரி தான் மிஸ் ஆர் ஹிட் பிளேயர் தான். ஏன்னா இன்னொன்னு நான் லிவிங்ஸ்டோன் என்ன பாக்குறேன் அப்படின்னா பிளஸ் பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு வந்து குறையாம அவர் வந்து 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால நீங்க வந்து லிவிங்ஸ்டோனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். சிங் வந்து கண்டிப்பா அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு, 1ல இருந்து 2 விக்கெட் எடுப்பாரு. ஸ்மால் லீக்ல நீங்க விராட் கோலிக்கு பதிலாவே நீங்க வந்து சிங் எடுக்கலாம். ஆனா சிங்கோட செலக்டட் பெர்சன்டேஜ் விராட் கோலியோட கம்மியா இருக்கிறதுனால விராட் கோலியை ஸ்மால் லீக்லயும் இதில் எடுத்தேன். ஏன்னா சிங் வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 விக்கெட் எடுத்து கொடுக்காருன்னு வச்சுக்குவோம். 25 ஒரு விக்கெட்டுக்கு, இன்னொரு விக்கெட்டுக்கு 25, 50 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11ல ஒரு 4. ஒருவேளை இந்த விக்கெட்ல ஒரு விக்கெட் வந்து போல்டோ இல்ல எல்பி ஆக்குனாரோ அதுக்கு ஒரு 8 பாயிண்ட். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா கூட நமக்கு வந்து 62 பாயிண்ட் வரும். விராட் கோலி இந்த பாயிண்டை ஈக்குவல் பண்றதுக்கு ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணணும். அதனால விராட் கோலியா சிங்கான்னு கேட்டீங்கன்னா ஃபேண்டசியா பெஸ்ட் பிளேயர்னு பார்த்தா விராட் கோலி பக்கத்துல யாரும் இருக்க முடியாது. பட் நம்ம ஃபேண்டசி பாயிண்ட் வைஸா தான் நம்ம பாக்குறோம், பிளேயருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால அப்படி பார்க்கும்போது சிங் தான் வந்து பெஸ்ட். இப்போ மெகா லீக் விளையாடுறீங்க, ஒரு நிறைய பேர் கான்டெஸ்ட் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பிலிப் சால்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம், பென் டக்கெட்டை ட்ரை பண்ணலாம், ஸ்ரேயஸ் ஐயர் ஆர் இந்த இடத்துல யார் ஆடுறாங்களோ சுக்மன் கில் யார் இறக்குறாங்களோ அந்த பிளேயர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது போக ஒரு 4ல இருந்து 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து நான் வந்து நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸா வந்து அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்காக. ஸோ ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த வீடியோ ஷார்ட்ஸ் போட முடியும். 3 நிமிஷம் வரைக்கும் நான் 1.5 நிமிஷத்துல கட் பண்ணிடுவேன். பட் ஒரு 4 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து உங்களுக்காகவே நான் ஷோ பண்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ டீம் தான். அதுல இருந்து உங்களால ஏதாச்சும் ஒரு பிளேயரை மாத்தி இல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனை மாத்தி உங்களால டீம் உருவாக்க முடியும்னா கண்டிப்பா நீங்க வந்து உருவாக்கி பாருங்க. அடுத்ததா நம்மளுடைய கேப்டன் வைஸ் கேப்டன், நான் எப்போதும் சொல்றது இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் தான் முக்கியம். அதுவும் ஓடிஐல நீங்க டீம் போடுறீங்க அப்படின்னா நீங்க 11 பிளேயரும் பெஸ்டா எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்க கேப்டன் இல்ல ஒரு 10 பிளேயர் பெஸ்டா எடுத்து உங்க கேப்டனா போட்ட பிளேயர் மட்டும் ஃபிளாப் ஆனா கூட தோத்துருவீங்க. அதுதான் இது ஓடிஐல மிஸ் பண்றது. ஸோ பெஸ்ட் கேப்டனா கொடுக்கறது ஹர்திக் பாண்டியா. 5 T20 விளையாண்டாரு, 4 T20 சூப்பரான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. பும்ரா ஒரு நல்ல பெஸ்ட் விசியா இருப்பாரு. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கா நம்மளாம் அப்படிதான் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரூட்டை வேணா வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. அவர் பவுல் பண்றாரா இல்லையான்னு நம்ம கேப்டனோட கால் அந்த டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பேசுவாங்க, அதுல நம்ம கன்சிடர் பண்ணிட்டு விசி கொடுக்கலாமா வேணாமாங்கிறத நீங்க யோசிங்க. கிராண்ட் லீக் பிளே பண்றீங்கன்னா அக்சர் படேல் என்னோட முதல் ஆப்ஷனா அக்சர் படேல சொல்லுவேன். அடுத்து வந்து கார்ஸ் சொல்லுவேன், சிங்க சொல்லுவேன். சிங்குக்கு நீங்களே பாத்தீங்க குறையாம 2 விக்கெட் எடுத்தா கூட 60+ பாயிண்ட் வருது. 60 × 1.5ல 2 போட்டீங்கனாலே 100+ கிட்ட வந்துருவாரு. அக்சர் படேல் யாருமே கவனிக்காத பிளேயர் இருக்கிறதுனால அவரே ட்ரை பண்ணலாம். அடுத்து கார்ஸ் மினிமம் 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு அவரும், ஏன்னா 10 ஓவர் பவுல் பண்றாரு. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்க எந்த லீக்லனாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது எஸ்எல்னு கிடையாது, ஜிஎல்னு கிடையாது. உங்களுக்கு யாரை நீங்க கம்ஃபர்டபுளா தோணுதோ அதில் ட்ரை பண்ணலாம். பட் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் ஸ்மால் லீக்ல ஹர்திக் பாண்டியா பும்ராவை ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்மால் லீக்குக்கான டெமோ டீம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பட்லர், ரிஷப் பண்ட், பேட்டிங்ல ஜோ ரூட்,
ஜாய்ஸ்வால். ஆல்ரவுண்டர்ல ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, ஜிம்மி ஓவர்டன். பவுலர்ல பும்ரா, சிங்கு, குல்தீப் யாதவ் அண்ட் கார்ஸ். ஓரளவுக்கு இந்தியால இருந்து 7 பிளேயர்ஸும் இங்கிலாந்துல இருந்து 4 பிளேயர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். சேஃபான ஸ்மால் லீக் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் தான், பேட்டிங் பிளஸ் பவுலிங். வைஸ் கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பும்ராக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு சில பேர் வேணா ஒரு சில மாதிரி மாத்தி கொடுப்பாங்க. ஆனா உங்க ஸ்மால் லீக் டீம்ல உங்க ஆப்பனண்ட் கண்டிப்பா விராட் கோலியை எடுத்துட்டு வருவான். ரோஹித் சர்மா, விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லாம உங்க ஆப்பனண்ட் வரவே மாட்டாங்க. அது அந்த இடத்துல யார் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு குல்தீப் யாதவுக்கு பதிலா எடுத்துட்டு வரலாம், இல்ல சிங்குக்கு பதிலா எடுத்துட்டு வரலாம், இல்லைன்னா ஜடேஜாக்கு பதிலா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த 3 பேருக்கு பதிலா ரோஹித் சர்மாக்கு விராட் கோலி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க அதே ஃபார்ம்ல இப்ப ஆர்டர் இருக்கிற ஃபார்ம்ல விராட் கோலி ரோஹித் சர்மா ஆடிட்டாங்கன்னா நம்ம டீம் வந்து வின் பண்ணிடுறோம். ஏன்னா கண்டிப்பா குல்தீப் சிங் எல்லாருமே மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட அவங்க அடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால நான் பவுலர்ஸ் மேல கொஞ்சம் கான்பிடென்ட் வச்சதுனால இது பண்றேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரியே கொஞ்சம் பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு விராட் தான் வேணும், ரோஹித் தான் வேணும்னா இந்த 3 பேருக்கு பதிலா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல யாராச்சும் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ வீடியோ பத்தியான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பத்தி எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.